ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக். நான் வந்து நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி கஷ்டம், நான் எவ்வளோ கஷ்டப்படணும், மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு. பட் என்னோட பர்பஸ் வேறு, என்னோட பயணம் வேறு, என்னோட நோக்கம் வேறு. ஆனால் எதுவுமே நான் பண்ணாமல் நான் வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வந்து நான் என்ன வேலை பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். கடவுள் முதுகில் ஒரு சப்புன்னு ஒரு அடி வச்சார். இந்த வேலைக்காக நீ வரல, நீ பண்ண கர்மா கடன்லாம் முடிஞ்சு போச்சு, அழுததெல்லாம் போதும், நீ பார்க்க வேண்டிய வேலை வேற, நீ வந்த நோக்கம் வேற, இதெல்லாம் வந்து நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்க்கையை வந்து அதுக்குண்டான சுச்சுவேஷனுக்கு உண்டான பர்சனை நம்மளை சுற்றி கொடுத்து நம்மளை அடி வாங்க வச்சு, ஏன்னா நம்ம மறந்துடுறோம் எல்லாம் தெரியுமா, கடவுள்கிட்டேருந்து வரோம், எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு லாஜிக்கல் இல்லாமல் லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ், அதை கார்மிக் பர்சனாக இருக்கலாம், ட்வின் ஃப்ளேம் பர்சனாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பர்சனை நம்ம லைஃப் ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு லெசன் கற்றுக் கொடுத்து அழுக வச்சு, இதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டெல்லாம் நீ எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறத உனக்குள்ளே நீ திங்க் பண்ணிப்பார். என்ன கற்றுக்கணுன்னு வந்திருக்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்க அப்படின்னு ஒரு லெசன் வந்து கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விதமாக தான் இந்த உலகத்தில் வந்து நிறையா விஷயங்கள் நடக்குது. அதை வந்து ஒரு புரிஞ்சிக்கிற தருணம் தான் நமக்கு வர்ற கஷ்டங்கள், நம்ம வேதனைப்படுற விஷயங்கள் எல்லாமே. அதுக்காக கஷ்டங்கள் வேதனைகள்லாம் வந்துச்சுன்னா தேங்க் பண்ணுங்கள், அப்போ தான் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைம் நமக்கே தெரிய வருங்க கடவுள் இருக்காருன்னு.